சாமானிய மக்களுக்கு தங்கம் வந்து கொஞ்சம் எட்டா கனியா போயிட்டு இருக்கா? போன வருஷம் இருக்க வரைக்கும் 60,000 ரூபா இருந்தால் போதும் ஒரு சவரன் தங்கம். இன்றைக்கி 1,14,000 ரூபா 1,20,000 ரூபா வந்துடுச்சு. இப்போயாவது கொஞ்சம் எட்டி பறிக்கிற தூரத்தில் இருக்குது. இன்னொரு 10-20 வருஷம் போச்சுன்னா அது எட்டி கூட பறிக்க முடியாது, ஒன்லி பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கும் போல இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த டெம்பரரி காரணங்கள்லாம் செட் ஆன உடனே மறுபடியும் தங்கம் பேக் டு த ஃபார்மில் வந்துரும்னு சொல்ல முடியுமா? இல்லை இது நிரந்தர காரணிகள் தான் சொல்கிறீங்களா? வெளிநாட்டில் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 கிராம் எடையுள்ள பொருள் ஆண்கள் கொண்டு வரலாம், பெண்கள் 40 கிராம் கொண்டு வரலாம். உடனே 40 கிராம் கொண்டு வரலாமா, சரி ஒரு டூரை போயிட்டு வர செலவுக்கு 25,000 30,000 ஆச்சா, வர்ற வருமானம் அந்த செலவை இதை தன்னை கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு கேட்குறேன் சார், தங்கத்தை எப்படி நம்ம பார்க்கணும்? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, பண தேவை இருக்குது, இமீடியட்டாக கொண்டு போய் இதை கொடுத்துட்டு அடுத்த 1/2 hour 1 hour கோல்டை கேஷ் பண்ணிடலாம். ஆனால் இடத்த அப்படி பண்ண முடியுமா? 100% பண்ண முடியாது. பாருங்கள், போன வருஷம்லாம் வந்து கிட்டத்தட்ட 74% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு கோல்டு. அதே வருஷம் எல்லாமே அதே மாதிரி 74 கொடுக்குமான்னா 2026 முடிவில் எவ்வளவு சார் இருக்கும் உங்களுடைய ஒரு கணிப்பு படி? ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் யார் வந்து பேச இருக்காங்க அப்படின்னா, கோல்டு குரு சாந்தகுமார் சார் தான். கோல்டு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஷன் இருக்க போகுது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். இப்போது ஒரு மீம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். முன்னாடியெல்லாம் வந்து கோல்டு நியூஸ் பற்றி ஏதாவது தெரியணும்னா நம்ம தொலைக்காட்சிகளில் வந்து செய்திகளோட சேர்த்து இன்றைய தங்க விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்து வர்ற காலத்தில் எல்லாமே வந்து ஒரு நகைச்சுவைக்குட்பட்டு ஒரு கமர்ஷியல் இது கலந்து தான் இப்போ எல்லாரும் பேசுகிறாங்கிறப்ப ஒரு மீம் பார்த்தேன் சார் நான். என்ன அப்படின்னா, தாமிரபரணி படம் விஷால் சார் நடிச்சிருக்கார் இல்லையா, அதில் தாலியே தேவையில்லை நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆக்சுவலாக. ஸோ வந்து பிஃபோர் கோல்டு ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் ஒரு வரி வரும். என்னத்தனா 10 பவுனு பொண்ணு எடுத்து கங்கில் காய வச்சு தாலி ஒன்று செய்ய போகிறேன் மானேன்னு அந்த பாட்டிலே தான் பாடுவார். பட் ஆஃப்டர் கோல்டு ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு தாலியே தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருந்தாலும் பட் அதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, சாமானிய மக்களுக்கு தங்கம் வந்து கொஞ்சம் எட்டா கனியாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. உங்களுடைய பதில்? உண்மைதான். அது வந்து நான் வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்து அதுக்கு வந்து சாயம் பூசவோ அதெல்லாம் விரும்பலை, பூசி எழுப்புறதுக்கும் விரும்பலை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு கண்ணா பின்னான்னு உயர்ந்து போச்சு. அதனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இது ஒரு எட்டாக்கனியாக தான் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் கூடிச்சா அப்படின்னா வருமானம் கூடலை. திடீர்னு ஆல் ஆஃப் சடன் ஒரே வருஷத்தில் வாங்குகிற சம்பளம் டபுள் ஆகலையே, ஒரு 10% 20% அப்படி தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அதில் விலைவாசியும் ஏறுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தோம்னா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மிதமாக ஏறிக்கிட்டு இருக்கு, தங்கம் மட்டும் ரொம்ப ஸ்பீடாக ஏறிட்டுருக்கு. இது யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னா, உண்மையிலே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், நான் 2 பொண்ணு வச்சுருக்கேன் இல்லை ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், சிறப்பான முறையில் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு பல கனவுகளை சுமந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மலைச்சி போய் போன வருஷம் இருக்க வரைக்கும் 60,000 ரூபா இருந்தால் போதும் ஒரு சவரன் தங்கம். இன்றைக்கி 1,14,000 ரூபா 1,20,000 ரூபா வந்துடுச்சு. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து எதை கூட்ட முடியும், எதை குறைக்க முடியும்? செலவுகளை குறைக்கணும், வருமானத்தை கூட்டணும். அப்படின்னா கூட 2 மடங்கு அவங்க வைக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே. இன்றைக்கி 30,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கவர் 60,000 ரூபா சம்பளம் வாங்கினா தான் இன்னும் 10 மாதம் வெயிட் பண்ணி அந்த சம்பளத்துலேருந்து எடுத்து வச்சு வாங்க முடியும், ஒரு சேமிப்பு அது மாதிரி. அதனால் இல்லையா, தன்னுடைய செலவுகள் அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. சொல்லப்போனால் கூட்டி கழிச்சு பார்த்தா இப்போ தங்கம் இருக்கிற விலைவாசியில் ஒரு எட்டாக்கனி தான். ஆனாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த எட்டாக்கனியாக இருந்தால் கூட இப்போயாவது கொஞ்சம் எட்டி பறிக்கிற தூரத்தில் இருக்குது. இன்னொரு 10-20 வருஷம் போச்சுன்னா அது எட்டி கூட பறிக்க முடியாது, ஒன்லி பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது.
அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஓரளவுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. கிராமுக்கு 10,000 வருமா சார் அப்படிங்கன்னு ஒரு காலத்துல கேட்டுட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறமா சரி அது கொஞ்சம் மாறிச்சு. சரி ஒரு சவரன் 1,00,000 வருமா சார்? எப்படி சார் வரும்? நீங்களே கேட்டிருக்கீங்களே. ஆமா. நம்மளுடைய பழைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்களே கேட்டிருக்கீங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு 15,000க்கு பக்கத்துல வரப்போகுது கிராமுக்கான. இல்லை வரப்போகுது இல்லை, வந்துடுச்சு. அண்ட் ஒரு சின்ன குறைஞ்சிருக்கு, வாலட்டாலிட்டியில இருக்கு. அப்படிங்கிறப்ப இதனுடைய சடன் இந்த ஹைக் இருக்குல்ல சார், இது வந்து உலக காரணிகள், ஒரு டெம்பரரி காரணங்கள் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த டெம்பரரி காரணங்கள்லாம் செட் ஆன உடனே மறுபடியும் தங்கம் பேக் டு த ஃபார்ம்ல வந்துரும்னு சொல்ல முடியுமா? இல்ல இது நிரந்தர காரணிகள் தான் சொல்றீங்களா? இல்லை திருப்பியும் அந்த அளவுக்கு போகும் பேக்கில். அதாவது வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்றது வந்து கஷ்டம்தான். கிராமுக்கு ஒரு 8,000 அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 8,000 வருதுன்றது வந்து 8,000 வந்துச்சுன்னா தான் 8 64 வெறும் 64,000 ரூபா சவரன். இப்போலாம் 1,00,000 கீழே வந்தாலே பரவாயில்லன்னு மக்கள் மனசுலேயே வந்துருச்சு. இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ ஏறிடுச்சு, இன்னும் ஏறாமல் இருக்கணும், இல்லை 1,00,000மாவது வராதா, ஒரு 90,000 1,00,000 அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் வராது அப்படின்னு சொன்னால் பல்வேறு காரணங்கள். இதில் வந்து ஏதாவது 1-2 காரணமாக இருந்தால் இதை சரி பண்ணால் பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் கிடையாது. விலை ஏறினத்துக்கு உண்டான ரீசன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தில் விலை ஏறி இருக்குது. சரி இனியோடு அதோட அந்த பிரச்சனைகள் முடியுமா அப்படின்னா இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. எப்போவுமே ஒரு விலை ஏற்றம் அப்படிங்கிறப்ப நம்ம மக்கள் ஏதாவது ஒரு லூப்புகளை கண்டுபிடிப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லூப்புகள் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ வெளிநாட்டில் தங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சம் என்ன சார்? இப்போ வெளிநாட்டில் தங்கம் வாங்குகிறோம், அதில் இருக்கக்கூடிய நீக்கு போக்கு என்ன? ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஆனால் இங்கே டியூட்டி டேக்ஸ் அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி இல்லை. அது என்னென்னா எப்பயுமே நுனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கிறப்ப கூட சொல்லுவார் வாத்தியார், பாடத்தை படிக்கிறோம், டேய் நுனிப்புல் மேயாதரா, சும்மா 2 இது மட்டும் டெப்த்தாக போய் படி, புரிஞ்சு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை எல்லாமே நாம் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இந்த இது வந்து ஏற்கனவே இருக்குது. இந்த வெளிநாடுகள்லேருந்து தங்கத்தை கொண்டு வரலாம்ன்றத விதி வந்து ஏற்கனவே இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. எதில் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஆண்மகன் 20 கிராம் எடை அல்லது 50,000 மதிப்புள்ள தங்கம் கொண்டு வரலாம். இதில் எது இதை அந்த 50,000 இருக்கு இல்லையா, 50,000ன்றது பெஞ்ச் மார்க். அதே மாதிரி லேடிஸு 40 கிராம் நகையோ அல்லது 1,00,000 ரூபா வேல்யூ, அந்த 1,00,000 ரூபாய்க்கு மேலே வேல்யூ போகக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும் 40 கிராம் இருந்தால் கூட அப்படின்னாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 2016ன்னு நினைக்கிறேன், 2016 கொண்டு வந்த ஒரு சட்டம். அதுதான் இப்பயும் இருக்குது. இப்போ என்ன ஒன்றே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அன்றைக்கி கொடுக்குறப்போ 2016 கொடுக்குறப்போ அது கரெக்டு. ஒரு 40 கிராம் நகை அப்படின்னா 2,500 ரூபா ஒரு கிராமு, 1,00,000 ரூபா மதிப்பு, அது கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பல மடங்கு உயர்ந்து போச்சு. அது அந்த தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு 2,500 ரூபாலேருந்து 6 மடங்கு சொல்லப்போனால் வந்து 15,000 ரூபா கிராம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 15,000 ரூபா கிராம் வர்றப்போ 40 கிராம் நகையுடைய விலை 6,00,000 ரூபா. அப்போ 1,00,000 எங்கே இருக்குது, 6,00,000 எங்கே இருக்குது? நீங்கள் 40 கிராமே போட்டு வந்தாலும், போன மாதம்லாம் போட்டு வந்தீங்கன்னா கூட அலௌடு இல்லைங்க. உங்களுக்கு வேல்யூடே எது இதோ 1,00,000 ரூபா வேல்யூ வந்துருச்சா, 1,00,000க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு கிராம் வந்து 8,000 ரூபா வந்திருக்கா, அப்போது 10 கிராம் தான் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதில் தான் இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. மத்திய பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமௌண்ட்டு பிரச்சனை இல்லை, கிராமாவே வச்சுக்கிறோம். அந்த 1,00,000 50,000 இருந்துச்சுல்ல, அதை எடுத்தாச்சு. 40 கிராம் எடையுள்ள பொருள் நீங்கள் கொண்டு வரலாம். 20 கிராம் எடையுள்ள பொருள் ஆண்கள் கொண்டு வரலாம், பெண்கள் 40 கிராம் கொண்டு வரலாம். ஆனால் எல்லாரும் கொண்டு வந்துட முடியாது. நம்ம ஆட்கள் நினைக்கிறதே உடனே 40 கிராம் கொண்டு வரலாமா, சரி ஒரு டூரை போடு, போயிட்டு வர செலவுக்கு 25,000 30,000 ஆச்சா, வருமானம் அந்த செலவை இதை தன்னை கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, 1 வருஷம் நீங்கள் அங்கே வாழ்ந்துருக்கணும், அங்கே வேலை செஞ்சுருக்கணும், இல்லை நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற ஆளாக இருந்தால் கூட இருந்தாலும் பரவாயில்ல,
அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க தான் கொண்டு வரலாம். மற்றபடி சுற்றுலா போயிட்டு வரேன், ஒரு மாதம் டூர் போயிட்டு வரேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சலுகை கிடையவே கிடையாது. அதை நல்லா மக்களுக்கு சென்றடைகிற வரைக்கும் அது வந்து கவர்மெண்ட்டே சொல்லணும் இன்னும் தெளிவாக. மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இதிலேருந்து ஒரு லூப் ஹோலு அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னு நீங்களே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு வருஷம் இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு டூர் போகிறாங்க, இவர் சில பேர் வந்து நிறைய நகை போடுறவராக இருப்பாங்க. ஜென்ஸே கூட பார்த்திங்கன்னா கையில் பிரேஸ்லெட்டு, மோதிரம், செயின், ஒரு 3 செயின் 4 செயின், அந்த மாதிரி கூட தன்னுடைய நகையை கூட கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு கால் நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் வந்து நகையெல்லாம் போட்டு போகிறேங்க, அது எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறக்கூடிய விஷயம், எனக்கு அது அழகாக இருக்கிறது அப்படின்னு நினச்சா கூட அதை டிக்ளேர் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைடில். அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர்கிட்ட இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், இதை ஃபோட்டோ எடுத்து அது வெயிட்டு போட்டு இவ்வளோ எடை இருக்குது, இவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லி போட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு கொண்டு போனால் தான் நாளைக்கு வர்றப்போ அதுக்கு டேக்ஸ் கிடையாது. இல்லைன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டு. ஏன்னா நிறைய பேர் அதில் இன்னும் நம்ம ஆட்கள் சில புத்திசாலித்தனமான கேட்பாங்க, நான் இங்கே சாதாரண கவரிங்கை போட்டு போயிட்டு அங்கேருந்து நகையை கொண்டு வந்துடலாமா அப்படின்வாங்க. எப்படியா சாத்தியப்படும்? அதுக்காக தான் அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க, அந்த செயினை வெயிட் போட சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் திரும்ப வர்றப்போ அவங்க சந்தேகம் வந்துச்சுன்னா பார்த்து அந்த செயின் அந்த வெயிட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதில் இன்னும் சில பேர் கேட்பாங்க, எப்படி தெரியுமா, சார் நான் பழைய நகையை போட்டு போகிறேன், அங்கே போய் அதை மாற்றி பூசு வாங்கி வந்துடலாமா அதே இடையில? அதுவும் அலௌடு இல்லை. இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். ஒரு வருஷம் இருந்தால் மட்டும்தான் பெண்மகளாக இருந்தால், அதுவும் திருமணமான பெண்ணாக இருந்தால் 40 கிராம், ஆணாக இருந்தால் 20 கிராம் அப்படி வச்சுருக்காங்க. சார் இப்போது தங்கத்தில் வந்து காசை போடலாமா, நிலத்தில் காசை போடலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது நிலம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஏறுது. நம்ம தங்கத்தில் வந்து ஒரு தங்கத்தை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதை வந்து இன்ஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ்க்கோ நீங்கள் வந்து பார்க்காதீங்க, அதை வந்து ஒரு தொலைதூர ஒரு சேமிப்பு நிதியாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த டேர்மில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு கேட்குறேன் சார், தங்கத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில்? ஆமாங்க, நான் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இடம்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு கம்பேரிசன் இடம் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஷார்ட் டேர்மில் வாங்கிட்டு உடனே விற்கணுன்ற அந்த காலம்லாம் போயிடுச்சு. அது யார் பண்ணாங்க? ரியல் எஸ்டேட் அதிபர்கள் தான் அதை மாதிரி வாங்கி டக்கு விற்று பண்ணாங்க. அந்த மற்றபடி இடத்த வாங்குறவங்க ஃப்யூச்சரை பிளான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் தங்கமும் ஃப்யூச்சரை பிளான் பண்ணி வாங்குறது நல்ல விஷயம். நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் கொடுக்கும். ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எஃப்டி போடுறீங்கன்னு வைங்களேன், 6% 6.5% தான் எஃப்டியில் கிடைக்கிது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு. மற்ற எல்லா துறைகளையும் ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதில் பண்ணுவாங்க, அதுலேயே பார்த்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஆனால் கோல்டு அப்படி கிடையாது. வாங்கி வச்சோமா, என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேணுமா, ஒய்ஃப் எடுத்து போட்டு போகலாம், நம்ம எடுத்து போட்டு போகலாம். நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, பண தேவை இருக்குது, இமீடியட்டாக கொண்டு போய் இதை கொடுத்துட்டு அடுத்த 1/2 hour 1 hour கோல்டை கேஷ் பண்ணிடலாம். ஆனால் இடத்த அப்படி பண்ண முடியுமா? 100% பண்ண முடியாது. அதை நீங்கள் விற்கிறேன்னு சொல்லி சொன்னாலே மாதங்கள் வருடங்கள் ஆன இடம்லாம் கூட நிறைய இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்த பாதி ரேட்டு கேட்பான். 1 கோடி ரூபா போகிறது 50 லட்சத்துக்கு கொடுணுவான். நம்ம கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் கோல்டு அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் என்ன வேல்யூ, ஒரு ஃபிக்ஸட் வேல்யூன்னு இருக்குது மார்க்கெட்டில், அந்த வேல்யூக்கு வரதை பார்த்துட்டு டக்குன்னு அடிச்சு விட்றலாம். அதனால் எனிடே தங்கம்ன்றது நம்பர் 1, ஈஸியாக லிக்விடிட்டி பண்ண முடியும். அப்படின்றதுனால அதற்கு உண்டான மவுஸ் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சார் ஜுவல்ஸு, இப்போ ஆர்னமெண்ட்ஸு, கல்யாணத்துக்கு எடுக்கிறது, அது ஒரு பக்கம் உங்களுடைய அந்த வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து பாரா இல்லை சின்னதாக ஒரு காயின்ஸா வாங்குறது, இந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் ஆக்சுவலாக? ஆமாம், அதுக்கு காயினுக்கெல்லாம் வந்து டை சார்ஜ் மட்டும் தான் வரும், அதுக்கு சேதாரம்ன்றதெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் மக்களுக்கும் வந்து எப்பயுமே ஒரு எடுத்து பார்க்குறதுக்கும் ஒன்று கோல்டு வாங்குவாங்க, அப்படி இல்லையா இப்போ எனக்கு பணம் இருக்குது சேர்த்து வைக்கணும் அப்படின்றப்போ காயினாக வந்து வாங்கிடுறாங்க. அப்படி காயின் வாங்கிட்டு அதை வந்து அப்புறமேட்டு பின்னொரு காலத்தில் தன்னுடைய மகளுடைய திருமணம் வர்றப்பையோ இல்லை பெரிய வரப்போ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா பாருங்கள், போன வருஷம்லாம் வந்து கிட்டத்தட்ட 74% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு கோல்டு. அதே வருஷம் எல்லாமே அதே மாதிரி 74 கொடுக்குமான்னா அது ஒரு கேள்விக்குறி தான்.
இல்லை. ஆனால் நிச்சயமாக 6% அளவு கொடுக்காது. 15% 20% கேரண்டீடு இருக்குது. கேரண்டீடு இருக்குது. அதனால நம்ம கையில் வச்சுருக்க பணத்தை செலவு பண்ணாமல் காயினாக அப்பப்போ வாங்கி வைக்கிறது, அது வந்து நம்மளுடைய சேமிப்பு பழக்கம். சொல்லுவாங்கள்ல, சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல. எடுத்தோடனே எல்லோரும் 1 கிலோ பார் வாங்கிட முடியுமா? அதுக்குன்னு பல இன்றைக்கி கணக்குப்படி பார்த்தா கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 1.5 கோடி ரூபா இருந்தால் தான் 1 கிலோ பார் வாங்க முடியும். ஆனால் இந்த ஒரு சவரனா 10 கிராமா வாங்கி வச்சேன்னு வைங்களேன், 100 வாட்டி வாங்கினான்னா அது ஈஸியாக ஓடியாதுன்னு 1 கிலோ பார். அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் 30-35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா, அவங்க விலையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தன்கிட்ட இருக்க பணத்தை வந்து ஒவ்வொரு காயினாக வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படி சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். இன்றைக்கி முதல்ல வாங்கின ரேட்டுக்கும் இது அது மாதிரி தான் நினச்சி நிறைய தாய்மார்களும் சரி, ஜென்ஸுக்கு தான் இப்போ ரொம்ப அவேர்னஸ் வந்துச்சு. ஏங்க அவ்வளோ என்ன லேடிஸ் ஜென்ஸுன்னு விட்ருவோம், சின்ன பசங்க காலேஜ் ஓஎஸ் இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி யங் ஜென்ரேஷன் அவங்க எல்லாமே கூட இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 முடிவில் எவ்வளவு சார் இருக்கும் உங்களுடைய ஒரு கணிப்பு படி? என்னுடைய கணிப்பு படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோவில் போயிட்டு இருந்துச்சுன்னா 1,60,000 அப்படின்றது கம்மியாக 1.5 லட்சத்தை தாண்டிடும், கண்டிப்பாக தாண்டிடும். இல்லை கொஞ்சம் மிதமான வேகம், அதிகமான வேகம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு வைங்களேன். அப்படி போகிற மாதிரி தெரியலையே. இல்லை, நம்ம இதை வச்சு சொல்ல முடியாது, இந்த வாரத்தை வச்சு டப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே ஒரு பெரிய கேம் மாதிரி தான் இது போகுது. இப்போது இந்த ப்ராஃபிட் புக்கிங்காக டக்குன்னு இது வந்தாங்க, விற்க வந்தாங்க, கிடுகிடுன்னு விற்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுடைய அந்த ஃபெடரல் ரிசர்வ் தன்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க, தங்கத்தோட விலை உயரும்னு நினச்சிட்டு இவங்களே ஆர்டிஃபிஷியலாக உயர்த்தினாங்க. அது உயரலை, அதுக்குள்ளே டக்குன்னு அந்த ஃபால் டவுன் ஆச்சு. அந்த ஃபால் டவுன் வர நேரத்தில் ப்ராஃபிட் புக்கிங் பீரியடுன்னு சொல்லிவிட்டு இந்த ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க டக்குன்னு விற்றாங்க. விற்கிறப்போ ஒரு பேனிக் செல்லிங் ஆச்சு, அதனால் அடுத்த வேலை இப்படி மாறி மாறி வந்தனால தான் இந்த ஒரு சுணக்கமான ஒரு தேக்கமான நிலை. தேக்கம்னு கூட சொல்ல முடியாது, இது தேக்கம் கூட இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த டைமில் கூட பணம் இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பி இது ஸ்டார்ட் ஆகிடும், தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க ஸ்பீடாக ஆகிடும். அதனால் இந்த டைமில் கூட வாங்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த வருஷ கடைசியிலன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மிதமான வேகத்தில் போனால் 1.60, கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபான்ற வரது கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத அதனோட தம்பியான வெள்ளி